ஜனவரி 3ஆம் தேதியுடைய முக்கிய நிகழ்வு புறம் பார்க்கலாம். ஜனவரி 3 கட்டபொம்மன், வேலு நாச்சியார் மற்றும் சாவித்திரிபாய் பூலே ஆகியோர்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பிறந்திருக்காங்க. ஜனவரி 3 2ஆம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் ஜனவரி 3 1760 பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்திருப்பார். பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டியபுரம் அப்படின்ற ஊரில். இவங்க பூர்வீகம் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் பெல்லாரி. இவருடைய அப்பா யாருன்னா ஜெகவீர கட்டபொம்மன் ஆறுமுகத்தம்மாள் அப்படின்பவருக்காக பிறந்திருப்பாங்க. இவருடைய தம்பி ஊமத்துறை, குமாரசாமி என்கின்ற ஊமத்துறை. மொத்தம் 2 தம்பி. இன்னொரு தம்பி துரைசிங்கம் என்ற செவத்தையா. இவரை சுப்புநாயக்கர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. மனைவி பெயர் பார்த்திங்கன்னா சக்கம்மாள். 1792 ஒரு உடன்படிக்கை நடக்கும். அந்த உடன்படிக்கையின்படி பார்த்திங்கன்னா ஆற்காடு நவாபியிடம் இருந்து ஆங்கிலேயர் தென் மாவட்டங்களில் உள்ள ஊர்களில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் 3310 பக்கோடா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1080 பக்கோடா மட்டும்தான் நிலுவையில், அதாவது கொடுக்க வேண்டியது இருக்கும். இதனால் ஜாக்சன் துரை, இந்த ஜாக்சன் துரை யாருன்னா ராமநாதபுரம் கலெக்டரு, இவருக்கு 2 பேத்துக்கு இடையில் என்னென்னா சண்டை நடக்கும். இந்த பிரச்சனை சென்னை எட்வர்டு கிளை, அதாவது சென்னை கவுன்சிலுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் மேல்முறையீடு பண்ணுவார். அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டு ஜாக்சன் துரைக்கு பதவி நீக்கம் போடுவார். அதுக்கு பதில் அந்த இடத்துக்கு லூசிங்டன் கலெக்டர் வருவார். அவருடையும் பிரச்சனையாகும். அப்புறம் படையெடுப்பாக மாறி 1799 செப்டம்பர் 5 ஜான் பானர்மேனுடைய படை வீரபாண்டியபுரம் பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கும். இதில் வீரபாண்டி பார்த்திங்கன்னா காலர்பெட்டி என்ற இடத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் தோல்வியை தழுவுறாரு. தொண்டை மண்டல பகுதியான களம்பூர் காடில் மறைஞ்சிக்கிறாரு. அங்கே விஜய ரகுநாத தொண்டைமான் பிடிச்சு ஆங்கிலேயரிடமே கொடுத்துருவார். 1799 அக்டோபர் 16 அன்று விசாரணை நடந்து அன்னைக்கு நைட்டே தூக்கில் போட்டுருவாங்க. இதை சிலருக்குள்ள 1799 அக்டோபர் 17 தூக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. வேலு நாச்சியார் ஜனவரி 3 1930 ராமநாதபுரத்தில் பிறக்கிறாரு. செல்லமுத்து, விஜய ரகுநாத சேதுபதி, சக்கந்தி முத்தாத்தம்மாள் இணையருக்கு மகளாக பிறக்கிறாரு. இவர் சிவகங்கை முத்து வடுகநாதரை மணந்துக்கிறாரு. இந்த சிவகங்கை முத்து வடுகநாதருடைய 2வது மனைவி யாருன்னா கௌரி நாச்சியார். இவர் யாருன்னா வேலு நாச்சியாருடைய தங்கை தான். 1792 ஆற்காடு படை பார்த்திங்கன்னா சிவகங்கை படையிட்ட தோல்வி அடையுது. மீண்டும் பார்த்திங்கன்னா 1772 ஜூன் மாதம் முகமது அலி சகோதரர்கள் மற்றும் தளபதி பாஞ்சோர், தளபதி ஸ்மித்து ஆகியோர் தலைமையில் போர் தொடுத்து வராங்க. அப்போல 25/6/1772 முத்து வடுகநாதரும் கௌரி நாச்சியாரும் கொல்லப்படுறாரு. வேலு நாச்சியார் தப்பிச்சு விருப்பாச்சி பாளையத்துக்கு போகிறாரு. இங்கே விருப்பாச்சி கோட்டை, திண்டுக்கல் கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை ஆகிய கோட்டைகளில் மாறி மாறி முகாமிட்டு வாழ்கிறாரு. இதுக்கத்தக்க 8 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா மறைஞ்சிருந்து வாழ்கிறாரு. அப்புறம் 1972 ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுகிறாரு. அப்போக்குள்ளைய படை வேணும்னு. 1772 தாண்டவராய பிள்ளை மறைஞ்சு போகிறாரு. ஹைதர் அலி படையை 1780 போகிறப்போ அனுப்பிச்சி வச்சுருப்பார். அதில் பார்த்திங்கன்னா 5000 குதிரை வீரர்களும் 5000 போர் வீரர்களும் ஒரு பீரங்கி படையும் அனுப்பிச்சி வச்சுருப்பார். 1780 காளையார் கோவிலை மீட்டுருவாங்க. பாஞ்சூருக்கு பார்த்திங்கன்னா உயிர் பிச்சை கொடுத்துருவார். 1790 வெள்ளை நாச்சியார் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும். யாருக்குன்னா வேங்கன் உடையா தேவர் என்பவருக்கு நடக்கும். இவர் பார்த்திங்கன்னா 1793 இறந்துருவார். வேலு நாச்சியார் 1796 உடல்நல குறைவு காரணமாக இறந்துருவார்.
2014 வேலுநாச்சியார் மணிமண்டபம் வந்து சூரக்குளம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து தொடங்கப்பட்டது. 1968 ஜனவரி 3 2ஆம் உலக தமிழ் மாநாடு வந்து சென்னையில் வந்து நடக்கும். இந்த மாநாட்டுக்கு வந்து அப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பார். இந்த மாநாட்டை நடத்தும் பொறுப்பை வந்து பார்த்திங்கன்னா மு.க. கருணாநிதி வந்து ஏற்றிருப்பார். இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி கழகம் மற்றும் சென்னை அரசு இணைந்து வந்து நடத்தும். அறிஞர் அண்ணா தயங்காதே தமிழா என்ற பெயரில் வந்து உரையாற்றியிருப்பார். அடுத்து வந்து பாருங்கள், சதீஷ் சவான் வந்து பார்த்திங்கன்னா இறந்திருப்பார் ஜனவரி 3. இவருடைய பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதியில் வந்து என்னென்னா பிறந்திருப்பார். இறப்பு வந்து பெங்களூரில் வந்து இறந்திருப்பார். இவர் இந்திய கணிதவியலாளர் மற்றும் விண்வெளி பொறியாளர். சதீஷ் தவான் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார். அது மட்டும் இல்லை, இந்திய சோதனை திரவ இயக்கவியல் ஆராய்ச்சியின் தந்தை என்றும் அழைக்கப்படுவார். சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், சாவித்திரிபாய் பூலே. இவங்க ஜனவரி 3 1831 வந்து பிறகுறாங்க. எங்கன்னா பூனேயில். இவர் 1848 முதல் பெண்களுக்கான பள்ளியை வந்து தொடங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா பூனே பிடைவாடா அப்படின்ற இடத்துல வந்து தொடங்கியிருப்பார். இவர் தான் முதல் பெண் ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் முதல் விவசாயிகளுக்கான பள்ளியை வந்து இவர் வந்து தொடங்கினார். இவருடைய கணவரான ஜோதிராவ் பூலேயுடன் சேர்ந்து பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான கல்வி என அனைத்து தளங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா போராடியிருக்காரு.